ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய மகத்துவமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் சகோதரன் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்துக்குள்ளான அன்புக்குரிய சகோதரிகளே, கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த சில வாரமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை குறித்து அநேக காரியங்களை நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த வாரம் நாங்கள் என்ன கேள்வி எடுத்துன்னு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, அது சம்மந்தமாக தான். நமக்கு மத்தியில் ஒரு வசனம் இருக்குது, மனுஷகுமாரன் மேகங்கள் மேல் வருகிறதை நீங்கள் காண்பீர்கள்னு சொல்லிட்டு. மனுஷகுமாரன் மேகங்கள் மேல் வருவதை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கருத்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அதை குறித்து நீங்கள் விளக்கம் தர முடியுமா? ஓகே, அன்புக்குரிய சகோதரரே, நல்லா ஆண்டவர் சம்பந்தமான ஒரு அருமையான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகம் முழுவதுமாகவே அநேக கிறிஸ்தவர்கள் இன்னொரு நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அவர் மேகத்தின் மீது வருவார், அவரை எல்லாருமே பார்க்க முடியும், மாம்ச கண்களால் அவரை பார்க்க முடியும் அப்படின்ற அநேக நம்பிக்கைகள் பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க. இது மட்டும் வசனம் கிடையாது, நீங்கள் சொன்னதில்லை. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூட சொல்லுவாங்க. இப்படி அநேக வசனங்கள்லாம் அவங்க காமிச்சு தான் இந்த ஒரு நம்பிக்கை என்ன பண்ணிக்காங்கன்னா வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். இப்போது வேதத்தினுடைய ஒரு அடிப்படையே என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ நம்ம கொஞ்சம் வேதத்தை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருமே அதை நிதானிக்கும் பொழுது அருமையான உண்மைகளை பார்த்திங்கன்னா தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்ப நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்றது தான். இப்போது சொல்லக்கூடிய இந்த உண்மைகள் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் கேட்கக்கூடிய அநேக ஆண்டோடைய பிள்ளைகள் தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் என்ன வசனம் கொடுக்குறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நிதானிச்சிங்கனாவே நீங்களே சில விஷயங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிக்க முடியும்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்போ உங்கள் கேள்விக்கான பதிலை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட கேள்வி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய ஆண்டவர் அவருடைய 2ஆம் வருகையில் மேகத்தின் மீது வருவார், அவரை எல்லாரும் பார்ப்பாங்க இந்த மாம்ச கண்களில். அது சாத்தியமா முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ நல்லா கவனிங்க. முதல்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய 1ஆம் வருகையில் அவர் தன்னுடைய பணிகளை முடித்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார் இல்லையா, அந்த இடத்த நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. பாருங்கள், உதாரணத்துக்கு நீங்கள் படிக்கலாம் பாருங்கள். 1 பேதுருவில் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அந்நியருக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவிகள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பார்த்தீங்களா, இந்த வசனம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வசனம். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஆவிக்குரிய ஒரு சரீரத்தில் தான் அவர் உயிர்த்தெழுந்திருக்கான்றதை மிக தெளிவாக வசனம் காமிக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஆவிக்குரிய ஒரு சரீரத்தில் உயிர்த்தெழுந்திருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் மகிமை அடைந்த நிலைமையில் இருக்கார். நீங்கள் கூட கேட்கலாம், மகிமை அடைந்த நிலைனா என்னங்க சகோதரன்னு கேட்கலாம். அப்படின்னா அவருக்கு அழியாமை சாவாமை அப்படின்ற ஒரு தன்மைகளுக்குள்ளாக நம்முடைய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றத மிக தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். பாருங்கள், வசனம் படிக்கலாம் பாருங்கள். யோவானில் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீங்கள் அதை வாசிங்க கொஞ்சம். யோவான் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படிக்கு அருள் செய்திருக்கிறார். பார்த்தீங்களா, அப்போ இது நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா கிடைச்ச மாபெரும் ஒரு உயர்ந்த நிலை, பிளஸ்ஸிங். அப்போ அவருடைய நிலைமை என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு 2 வசனங்கள் மூலமாக காமிச்சிட்டேன். அவர் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு மகிமை அடைந்த நிலைமையில் இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா அவர் சாவாமை அழியாமை என்கிற தகுதிக்குள்ளாக அவர் இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் மகிமை அடைந்த ஒரு நிலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரரே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்
எந்த இடத்துல அவர் இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் எங்கே இருக்காருன்னா பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, உதாரணத்துக்கு எபேசியரில் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. பார்த்தீங்களா, உன்னதங்களில் அவருடைய வலது பார்சத்தில் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலும் மேலானவர்களே தேடுங்கள். பார்த்தீங்களா, அப்போ நம்முடைய ஆண்டவர் இப்போ எங்கே வீற்றிருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனித்தோம். பிதாவினுடைய வலது பார்சத்தில்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க, எபிரேயரில் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஓகே, இப்படி பல வசனங்கள் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு மகிமை அடைந்த ஒரு உயர்ந்த நிலையை என்ன பண்ணுதுன்னா அது காமிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நிலையில் நம்முடைய ஆண்டவர் இருக்கும் பொழுது அவரை மாம்ச கண்களால் பார்க்க முடியுமான்றதான் ஒரு கேள்வி நமக்கு வந்து உள்ள வர ஆரம்பிக்குது இப்போது. ஏன்னா நீங்கள் கேட்ட வசனத்தின் அடிப்படையில் பாருங்கள், நம்முடைய ஆண்டவருடைய அது ஒரு உயர்ந்த நிலைமை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அந்த நிலையில் இருக்கும் பொழுது அந்த நிலைக்குள்ளாக அந்த தகுதிக்குள்ளாக யார் யாரெல்லாம் கடந்து போகிறாங்களோ அவர்கள் மட்டுமே அவரை தரிசிக்க முடியும், பார்க்க முடியுமே தவிர வேற எந்த ஒரு மனிதனும் மாம்ச கண்கள் மூலமாக அவரை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். இதை வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபட விளக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பாருங்கள், 1 யோவானில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லையே. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். பார்த்தீங்களா, அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே. புரிஞ்சுங்களா? அவர் எங்கே இருக்காருன்னா பிதாவுடைய வலது பார்சத்தில். நிறைய வசனங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு லிமிட்டடாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்பர் 1. 2வது, அவருடைய அந்த ஆவிக்குரிய ஒரு உயிர்த்தெழுதல் ஒரு உயர்ந்த நிலைமையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த மாதிரி அந்த தகுதிக்குள்ளே போனால் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர இல்லைன்னா முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நீங்களும் நானும் கூட நம்முடைய ஆண்டவர் மாதிரி வாழ்ந்து மரித்து உயிர் தெழும் பொழுது ஒரு ஆவிக்கு ஒரு சரீரம், ஒரு மகிமையான நிலை, அப்படி போனால் மட்டும்தான் அவரை பார்க்க முடியுமே தவிர இல்லைன்னா முடியாது. இன்றைக்கு நமக்கே இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உலக ஜனங்கள்லாம் அவரை எந்த சூழ்நிலையும் அவரை பார்க்கவே முடியாதுன்றது வேத சட்டங்கள் மிக தெளிவாக காமிச்சிருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு என்ன அர்த்தம் கூட நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி பாருங்கள், வெளிப்படுத்தலில் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் கூட நம்ம படிக்கலாம். படிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பாருங்க, அருமையான வசனங்கள். கண்கள் யாவும் அவரை காணும், குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதே வசனம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த வசனம் மத்தேயு 24:30 பார்க்குறோம். அப்போது என்ன அர்த்தங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது இப்போ எதில் நம்ம தெளிவாயிட்டோம் அப்படின்னா, இந்த மாம்ச கண்களால் நிச்சயம் பார்க்க முடியாது. அப்போ அங்கே காண்பார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும் பொழுது ஆப்டோனமை அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கிரேக் வார்த்தை எழுதியிருப்பாங்க. ஆப்டோனமைன்ற ஒரு கிரேக் வார்த்தை. அப்போது என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும் பொழுது உணர்ந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள் அப்படின்ற அர்த்தம் தான் அந்த வார்த்தை கொடுக்கின்றதை நம்ம மிக தெளிவாக புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு வசனத்தை கொடுத்து விளக்க முடியுமான்னு கூட கேட்டிங்கன்னா பார்க்க முடியும்னு சொல்கிறேன். பாருங்கள், மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. மத்தேயுல 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகத்தின் மேல் வருகிறதை
பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய வசனம். ஏன்னா ஏற்கனவே அநேக வசனங்கள் மூலமாக தெளிவுபடுத்திட்டார் நம்முடைய ஆண்டவர். அவரை இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் பார்க்கவே முடியாது. அநேக ஜனங்கள்லாம் எல்லாரும் பார்க்க முடியாது. யார் யாரெல்லாம் அவர் மாதிரியே இருக்கக்கூடிய தகுதிகளாக போகிறாங்களோ அவங்க பார்க்க முடியும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இது இந்த உலகத்தினுடைய முடிவு கால பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்போது அந்த சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாக தன் அதிகாரத்தை செயல்படுத்துவார் அப்படின்றத அந்த வசனம் சொல்லுது. அவசரப்பட வேண்டாம் இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுல. பாருங்கள், இதே மாதிரி ஒரு வசனத்தை அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கேட்டாங்க. கேட்கும்போது இதே மாதிரி வசனம் அவர் பேசினார். அது கொஞ்சம் நிதானிக்கலாம் பாருங்கள். மத்தேயுல 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் முதல். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பார்த்தீங்களா, இங்கே சொல்லப்பட்ட வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது மத்தேயு 24 சொல்லப்பட்டது மாதிரி இங்கே காணப்படும். அப்போது இதில் யோசிக்க வேண்டிய காரியங்களை, சிந்திக்க வேண்டிய காரியங்களை தான் அநேகரை மறக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மத்தேயுல 26ஆம் அதிகாரத்தில் இப்போ நீங்கள் படித்த இந்த 64ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை முன் அறிவிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னும் கொஞ்ச நேரத்தை அவர் மறிச்சிருவார். இந்த யூதர்கள், இஸ்ரேல் தேசத்தின் ஜனங்கள், இவங்க எல்லாரும் செய்யக்கூடிய காரியத்திற்காக அவங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு எப்போ நிறைவேறிச்சு கவனிக்கும் பொழுது AD 70ஆம் வருஷம் நிறைவேறின ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்த டைமில் யாராலும் பார்த்தாங்களா? மேகத்தின் மீது வருவான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ எல்லாரும் அங்கே பார்த்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அப்போது அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் மகிமை பொருந்திய நிலையில் சகல அதிகாரத்தோடு அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொன்னார். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேகத்தின் மீதுன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அந்த இடத்துல மேகம் என்பது ஒரு உபத்திரவ கால சூழ்நிலையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியன்றதை மிக தெளிவாக கூட கவனிக்க முடியும். இந்த மாதிரி பல விளக்கங்கள் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. யாருக்காவது இன்னும் தெளிவாக எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியும். இருக்கிற ஒரு 10 நிமிஷத்தில் இவ்வளோ வசனங்கள் கொடுத்து அந்த வசனங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறது ஒருவேளை சிரமமாக இருக்கலாம். கேள்விகள் பல வகையில் எழும்பலாம். இது இயல்பு. ஆனாலும் நிதானிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேகம் என்பதற்கு இன்னும் பல வசனங்கள் மூலமாக கூட தெளிவில் கொடுக்குறான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்போது அந்த வகையில் மத்தேயுல 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நீங்கள் சொன்னீங்க. அந்த வசனத்தில் வரக்கூடிய சம்பவமானது இந்த உலகத்தினுடைய முடிவு காலப்பகுதியில் நம்முடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய ஆளுகையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற அடையாளங்கள் நிச்சயமாகவே காமிக்கப்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய உபத்திர காலம் அந்த இடத்தை தொடங்கி முடியக்கூடிய நிலைமையில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட உண்மைகள் தான் அது சொல்லுதே தவிர அவர் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லலை. அப்போது அவரை கண்டு புலம்புவார்கள்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ளுவார்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அடையாளங்கள், அதாவது அவர் செய்யக்கூடிய அந்த ராஜரீகமான ஆளுகையை பார்க்கும் பொழுது இந்த உலகத்துக்குள்ள ஒரு உபத்திரத்தின் காலப்பகுதி தொடங்கி முடியக்கூடிய நிலைமையில் இருக்கும். அப்போது ஜனங்கள் எல்லாருமே புலம்புவார்கள், கண்டு உணர்ந்து கொள்ளுவார்கள் அப்படின்ற ஒரு காரியத்தை தான் சொல்லியதை தவிர மற்ற காரியங்களை சொல்லணும்னு சொல்லி கவனிக்கிறோம். இதே மாதிரி தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூட அதே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நேரடியாகவே அவருடைய 2ஆம் வருகை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்திங்க படிங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஓகே, அப்போ இந்த வசனம் கூட பார்த்தீங்கன்னா அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படின்ற ஒரு தோற்றங்களை காமிக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் ஏற்கனவே பார்த்துட்டோம் அவருடைய மகிமை அடைந்த நிலை. அப்போது இறங்கி வருவார் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் இங்கு அறியப்படும் அப்படின்றது தான் பல வசனங்கள் ஆதாரமாக கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் இந்த ஒரு லைனில் படிச்சிடலாம், யாரும் நிதானிக்க வேண்டாம். யாராவது விளக்கம் கேட்டிங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் நிச்சயமாகவே. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரரை, ஒரு தெளிவுக்குள்ள வரலாம். முதல்ல
ஏன்னா நிறைய வசனங்கள் பார்த்துருக்கோம், விளக்கம் கொடுத்துருக்கோம். நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில் மேகத்தின் மீது வருவார். அவரை எல்லாரும் பார்த்து, அதாவது பூமியின் கோத்திரத்தில் எல்லாரும் பார்த்து கண்டு புலம்புவார்கள். இது நடக்குமா, சாத்தியமா, அப்படி தான் இருக்குமான்னு நீங்கள் கேட்டீங்க. என்ன பதில்ன்றதை மிக மிக தெளிவாக வசனங்கள் நம்ம காமிச்சது. அவரை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் முதல்ல வருது. அதுக்கு என்ன பதில்னா, அவர் ஆவியிலே உயிர்த்தெழுந்து மகிமை அடைந்த நிலையில் இருக்கிறார். இந்த நிலைக்குள்ளாக யார் கடந்து போகிறாங்களோ, கடந்து போகிறவங்க அவர் இருக்கிற அதே நிலையில் தான் இருப்பாங்க. அப்போ அவர்களும் ஒரு ஆவிக்குரிய நிலையில் மகிமை அடைந்த நிலையில் இருப்பாங்க. அப்போ தான் அவரை பார்க்க முடியும், மற்றபடி யாருமே பார்க்க முடியாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். பாருங்கள், 2 கொரிந்தியரில் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். பார்த்தீங்களா, இனி ஒருபோதும் மாம்சத்தின்படி அறியோம் இல்லை அப்படின்றத மிக தெளிவுபடுத்திட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள். அப்போது நம்ம நிறைய வசனங்கள் பார்த்துருக்கோம். வசனங்கள் நமக்கு ஆண்டோடைய நிலையும் அதுக்கு எதிர்மறையாக காமிக்கப்பட்ட அந்த வசனங்களை தவறாக புரிந்து கொண்ட நிலையும் நம்ம பார்த்தோம். அப்போது மத்திய 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் முடிவில் அவருடைய ஆளுகை அங்கே தொடங்கியிருக்கின்ற ஒரு அடையாளங்கள் காமிக்கப்படும். அப்போது அநேக உபத்திரவங்களுடைய ஒரு முடிவு கால பகுதியாக அது காணப்படும். அந்த சூழ்நிலையில் மக்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள், புலம்புவார்கள் அர்த்தமே தவிர அவரை மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. பார்க்க முடியும் அப்படின்றது பிசாசனுடைய பரிபூர்ணமான உபதேசன்றதை மறந்துடாங்க பார்க்குறோம். ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? கிளியராக இருக்கு. தேங்க்யூ பிரதர். தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.